வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். கிட்டத்தட்ட 2 வாரமா சோசியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ்ல அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மதுரையில அறிவிக்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை அமைக்கிறதுனால ஒரு சில இடத்துல மட்டும் பாதிப்பு வரப்போறது கிடையாது. கிட்டத்தட்ட 18 கிராமம் இதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை எதிர்த்து 48 கிராம மக்கள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்று போராட்டம் பண்றாங்க. முக்கியமா அந்த சுரங்கப்பாதை மதுரையில் அமைக்கப்பட்டால் நான் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். தெளிவா சொல்லிவிட்டேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீவிரமா போயிட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, மத்திய அரசு ஜூன் மாசம் 24ஆம் தேதி அன்னைக்கு 21 இடத்துல கனிமங்களை எடுக்க டெண்டர் விட்டாங்க. அதுல 10 இடம் பாத்தீங்கன்னா ஏலத்துல செலக்ட் ஆயிடுச்சு. இவங்க ஏலத்துல செலக்ட் பண்ணதுல மதுரை நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கப்பாதையும் ஒண்ணு. இந்த இடத்தை சூஸ் பண்ணாங்களா. இந்த ஏலத்தை யார் எடுத்தாங்கன்னா, வேதாந்தாவுடைய துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் தான் இந்த ஏலத்தை எடுத்தாங்க. இது நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு மத்திய அரசு மதுரை மேலூர்ல இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைக்க அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த சுரங்கப்பாதையை அறிவிச்சதுல இருந்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த சுரங்கத்திற்காக அறிவிக்கப்பட்ட இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 2017 ஹெக்டேர் அளவுக்கு பாத்தீங்கன்னா சேச்சுரேட் நிறைந்த டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கலாச்சாரம் பாரம்பரியம் மிக்க மதுரை மேலூர் இருக்கக்கூடிய இடத்துல டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைக்க பொதுமக்கள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமா அந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதை வரதுனால ஒரு சில இடம் மட்டும் பாதிக்க போறது கிடையாது. பல கிராமங்கள் இதனால பாதிக்கப்படும். சொல்ல போனால் தெற்கு தெரு, முத்துவேல்பட்டி, கொல்லனிப்பட்டி, கிடாரிப்பட்டி, அரியப்பட்டி, இன்னும் பல கிராமங்கள் பாத்தீங்கன்னா இதனால பாதிப்பு வரும். நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிராமங்கள் மட்டும் தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 18 கிராமம் பாத்தீங்கன்னா இதனால பாதிக்கப்படும் சொல்றாங்க. இந்த திட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட 48 கிராம மக்கள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்று கூடி போராட்டமும் பண்ணிருக்காங்க. இந்த 48 கிராம மக்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ன்றது பாருங்க. கிட்டத்தட்ட 5000-10,000 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்று கூடி ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க. அதனாலதான் டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில இதுக்காக தனி தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மிக முக்கியமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சுரங்கப்பாதை வர நான் விட மாட்டேன், அப்படி மீறி வந்தால் நான் ஆட்சியில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக தனி தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியாச்சு. அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதை பற்றி மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுமாறும் கேட்டிருக்காரு. இந்த ப்ராப்ளம் தீவிரமா போறதுனால கண்டிப்பா இந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க. கண்டிப்பா மக்களுடைய போராட்டம் வெற்றி பெறும். இந்த மாதிரி சோசியல் இஷ்யூ வீடியோ எங்கேயும் கொடுத்திருக்கேன். நம்ம இந்தியாவில் அதிகரிக்கக்கூடிய டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இது மூலியமா பாத்தீங்கன்னா மக்கள் 120 கோடி இழந்திருக்காங்க. டைம் இருந்தா இதையும் செக் பண்ணி பாருங்க.